என்ன எல்லாருமே இறங்கிட்டீங்க? வீட்ல இருந்து கிளம்பும்போது கோயிலுக்கு தானே சொல்லிட்டு வந்தீங்க. போலாம் கர்ணா. இப்ப மகளிர் தினம் வந்துச்சுல, இந்த வேற போட்டியில ஜெயிச்சிருக்கா, அத கொண்டாடணும்ல, அதான் சின்னதா செலிப்ரேட் பண்றதுக்காக பீச்சுக்கு வந்தோம். அண்ணே, அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? ஆமா, பெரியவருக்கு தெரிஞ்சா சீவலு, சின்னவருக்கு தெரிஞ்சா சேதறலு. என்ன கர்ணா, ஒரு 2 அண்ணனுங்க கிட்ட இருந்து காப்பாதான் நாங்க உன்னையே கூட்டிட்டு வந்தோம். நீ அவங்க கிட்ட மாட்டி விடாம இருந்தா சரி. கர்ணா, இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ளே இருந்தோம், கொஞ்ச நேரம் நாங்க பீச்ல என்ஜாய் பண்ணிக்கிறோமே. அண்ணே, எப்போ நீங்க 2 பேரும் பொய் சொல்ல கத்துக்கிட்டீங்க? உண்மையா சொல்லுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவ தானே? நான் பார்த்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி போனதே கிடையாது. அண்ணே, இவ தானே இப்போ உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கர்ணா, நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். அண்ணே, நீங்க எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்தீங்களா, இல்ல என்ன மாதிரி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்களா? என்ன அண்ணே, நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்க மண்டையும் கழுவிட்டாங்க போல இருக்கு. ஏன்னே, இதெல்லாம் கிருபான்னு எனக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? ஏற்கனவே இவ பேச்ச கேட்டதுனாலதான் வீட்டுல அவ்வளோ பிரச்சனை. அண்ணன் வேற உங்ககிட்ட சரியா பேசுறதே கிடையாது. இப்ப மறுபடியும் இவ பேச்ச கேட்டு நீங்க பொய் சொல்லிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா தெரியல அண்ணன் என்ன பண்ணுவார்னு நினைச்சாலே பயமா இருக்க. நீ பெரிய பிரச்சனையில போய் முடியும். ஏய், எல்லாம் உன் பிளான் தானே? சும்மா இருக்கிறவங்க மனசுல ஆசையை தூண்டி இப்படி வெளியே கூட்டிட்டு வந்து வீட்டுல பிரச்சனையை உண்டு பண்ண பாக்குறியா? வா, உன்னை வீட்டுல வந்து வச்சுக்கிறேன். கர்ணா, அண்ணே, எல்லாம் வேலைக்கு ஆகாது, எல்லாரும் வண்டியில இருங்க, வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க. இருங்கண்ணா, அது நான் சொல்றத கேளுங்க. இந்து அக்கா மேல தப்பு இல்ல, தேவையில்லாம அவங்க மேல கோவப்படாதீங்க. இந்த ஐடியா கொடுத்தது நான் தான்.